ஆத்தூர் அருகே உள்ள கந்தசாமி புத்தூர் பகுதியில் வசிப்பவர் முத்தையா. இவர் நேற்று மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து இன்று ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை போது அவரது உறவினர்கள் குற்றவாளியை கைது செய்யக்கோரி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்தூர் நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் நிர்மலாபபிதா மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் உமாசங்கரிமோகன், ராஜேஷ் ஆகியோர் கூட்டத்தில் 24வது தீர்மானத்தை ஒத்தி வைக்க வேண்டும் என்று கூறி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஆத்தூர் நகராட்சியில் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தனர். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான மாதாந்திர குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைவாசலை சேர்ந்த காசிலிங்கம் என்ற விவசாயி பல மாதங்கள் ஆகியும் தனது மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி தான் கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீ குளிக்கப் போவதாக கூச்சலிட்டார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தில் வணிக நிறுவனங்கள் மீதான 18% GST வரி, மாநகராட்சியின் அதிகப்படியான சொத்து வரி, குப்பை வரி, பாதாள சாக்கடை கட்டணம் ஆகியவற்றை ரத்து செய்ய கோரியும் மாதந்தோறும் மின் கணக்கீடு எடுக்க வலியுறுத்தியும் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளதால் வெறிச்சோடி காணப்பட்டன. சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை பிரிவு செயல்பட்டு வருகிறது. இங்கு சேலம் தாரமங்கலத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் செல்வம் என்பவரின் மூச்சுக் குழாயில் குண்டூசி விழுந்து விட்டதாக கடந்த 26ஆம் தேதி இரவு அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர் கிருஷ்ணசுந்தரி தலைமையிலான மருத்துவ குழுவினர் குண்டூசியை அகற்றி சிகிச்சை அளித்து சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாநகர தங்கம் வெள்ளி வைர வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் மாநகராட்சி ஆணையரிடம் இன்று சொத்து வரி உயர்வு மற்றும் குப்பை வரி, தொழில்வரி உரிமை கட்டணம் ஆகியவற்றை குறைக்க கோரி சங்க தலைவர் அனந்தகுமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். பக்ரைன் நாட்டில் நடந்த 1வது பாரா டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் சேலத்தைச் சேர்ந்த 8 பேர் உள்பட தமிழ்நாடு அணி சார்பில் 14 பேர் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி 7 பதக்கங்களை வென்றனர். இதில் சேலத்தைச் சேர்ந்த 5 வீரர்கள் 1 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கலம் பதக்கங்களை வென்றனர். இன்று ஊர் திரும்பிய வீரர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் நரசிங்கபுரம் சீனிவாசன் நகர் பகுதியில் வசிப்பவர் பத்மினி. இவர் கடந்த 27ஆம் தேதி கோயில் செல்வதற்காக காந்தி நகர் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது ஹெல்மெட் போட்டுக்கொண்டு பைக்கில் வந்த நபர் பத்மினி அணிந்திருந்த 9 பவுன் நகை பறித்து சென்றுள்ளார். நகர போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த திருமலை என்பவர் கைது செய்யப்பட்டார். சேலம் மத்திய பேருந்து நிலையம் அருகில் மாநகராட்சி திடலில் சேலம் புத்தக திருவிழா இன்று மாலை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். ஓமலூரில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்தார். அலுவலகத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பனமரத்துப்பட்டி பகுதியில் திமுக சார்பில் கொண்டாட்டம். சேலம் அம்மாப்பேட்டை ஹோலி கிராஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் செஞ்சிலுவை சங்கம் சாரணர் இயக்கம் சார்பில் இன்று நடைபெற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார்.
மது அருந்துவதை தவிர்ப்போம், புகைப்பிடிப்பதை தவிர்ப்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி மாணவர்கள் பேரணி சென்றனர். டிசம்பர் 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் பாமக சார்பில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு நடைபெற உள்ளது. இது தொடர்பாக மேட்டூர் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கான பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் தலைமையில் இன்று மாலை நடைபெற்றது.